அதாவது 4B அப்படிங்கிறன்னா பிஹான், பிகுல்சான், பியோனே, பிஸ்கெசு, இந்த 4 தான் இந்த 4B. அதாவது no marrying men, no giving birth, no dating men, and no sex with men. The 4B movement. The 4B movement. ஹாய். சி இப்போ மோஸ்ட் ரீசெண்டாக ஒரு ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஓவர் ஒரு ப்ராமினன்ட் நியூஸ் என்னென்னா ட்ரம்ப் காட் எலெக்டட். அதுதான் ரொம்ப பெரிய நியூஸ். அண்ட் அது வந்து வேர்ல்டு ஓவர் பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்க போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு நியூஸ். சரிங்களா? இப்போ என்ன ஆச்சுன்னா ட்ரம்ப் வின் பண்ணிட்டாரு. அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறது பயங்கர ஆக்டிவாக வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த 4B மூமெண்ட்டோட இம்பேக்ட் அப்படிங்கிறது வெறும் அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்குமா, இல்லை அமெரிக்காவை தாண்டி இந்தியாவுக்கு வருமா, இல்லை மற்ற கண்ட்ரீஸில் இதனோட தாக்கம் எப்படி அப்படிங்கிற பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4B மூமெண்ட் ரிலேட்டடாக போன வருஷம் 2024 ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஒரு கொஸ்டினே கேட்டிருந்தாங்க. அது எத்தனை பேர் அதை கரெக்டாக புரிஞ்சு அதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு தெரில. நான் இந்த வீடியோவில் அந்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். எந்த கொஸ்டின் வந்து 4B மூமெண்ட் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ரைட், ஃபைன். சரி, அமெரிக்கா என்னதான் நம்ம லிபரல் டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னாலுமே இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் வந்து ஒரு பெண் பிரசிடெண்ட், ஒரு ஃபீமேல் பிரசிடெண்ட் வந்ததே கிடையாது. ஸோ இந்த டைம் வந்து கமலா ஹாரிஸ் வந்து ஒரு ஃபீமேல் பிரசிடெண்ட் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஃபீமேல் அப்படிங்கிற அவங்க பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா கமலா ஹாரிஸ்க்கு ரொம்ப ஃபேவரபுளாகவே ஒரு ட்ரெண்ட் இருந்தது. இப்போ கமலா ஹாரிஸ் வந்து தோத்துட்டாங்க. இப்போது அந்த ஃபீமேல் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே அங்கங்கே ஓடிட்டு இருந்த ஒரு சின்ன மூமெண்ட்டாக 4B மூமெண்ட்டுன்னு ஒன்று இருந்தது. அந்த மூமெண்ட் இப்போ கொஞ்சம் பெருசாக இதாகுது. என்ன ஆகுது இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இது அமெரிக்காவில் இப்போ வர்றது அப்படி கிடையாது. இது முன்னாடியே வந்து சவுத் கொரியாவில் ஸ்டார்ட் ஆன ஒரு மூமெண்ட். சவுத் கொரியாவில் இன்னும் ஆக்டிவாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மூமெண்ட்டு தான் இந்த 4B மூமெண்ட். அது இப்போ அமெரிக்காலையும் கொஞ்சம் தலை தூக்கி பயங்கரமாக ஒரு விஸ்வரூபம் எடுக்கிற நிலையில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி என்ன இந்த 4B மூமெண்ட், இந்த ஃபீமேல் அப்படி என்ன தான் ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 4B அப்படிங்கிறன்னா பிஹான், பிகுல்சான், பியோனே, பிஸ்கெசு, இந்த 4 தான் இந்த 4B. அதாவது பிஹான் அப்படின்னா நோ ஹெட்ரோசெக்சுவல் மேரேஜ், பிகுல்சான் அப்படின்னா நோ சைல்டு பர்த், பியோனேனா நோ டேட்டிங், பிசெக்ஸ்னா நோ ஹெட்ரோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதான் இந்த 4B அப்படிங்கிறது. ரைட், ஃபைன். இப்போது இந்த ஃபீமேல் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட லைஃப்பில் ஒரு மேல் கவுண்டர் பார்ட்டி தேவையே கிடையாது, இந்த ஆணையே பிடுங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆணையே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 4B மூமெண்ட். ரைட். இன்ஃபேக்ட் நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயும் சரி சோஷியாலஜிலையும் சரி இதை ஒரு தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவாகவே நம்ம கிளாஸில் பார்ப்போம். அதாவது ரேடிக்கல் ஃபெமினிசம் அப்படின்னு ஒரு இது பார்ப்போம். அந்த ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட் தான் இந்த 4B மூமெண்ட்டை ரன் பண்ணிக்கிட்டு ஆக்டிவாக கொண்டு வந்துட்டு இருக்கிறவங்க யாருன்னா அந்த ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட் தான். இன்ஃபேக்ட் அந்த ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலர் கோட் இருக்கும், பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல், கரோல் ஹனிஷ் அப்படின்றவங்க வந்து அந்த பாப்புலர் கோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோட் என்ன சொல்ல வருது, இந்த 4B மூமெண்ட் என்ன சொல்ல வருது. ரைட், ஃபைன். சி, இவங்க அந்த ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேல் சப்ரஷன், அதாவது என்னென்னா ஃபீமேல் சபார்டினேஷன் அப்படிங்கிறது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெரைட்டல் ரிலேஷன்ஷிப், தட் இஸ் ஹெட்டிரோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப், இங்கே தான் வந்து அந்த சப்ரஷன், சபார்டினேஷன் எல்லாமே பயங்கரமாக இதாகுது. அண்ட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, ஃபீமேல் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் மேல் ஃபார் எனிதிங் ஃபார் தட் மேட்டர், ஃபீமேல் இஸ் செப்பரேட், மேல் இஸ் செப்பரேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துட்டால் இந்த சபார்டினேஷன் இல்லை இந்த என்ன சொல்ல ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி இதெல்லாம் எதுவுமே நடக்காது. பெண்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க, ஆண்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடட்டும், எங்களுக்கு ஆணே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதா அவங்க இந்த ரேடிக்கல் ஃபெமினிசம். அதனால தான் அந்த பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல், அதாவது அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பே பயங்கரமான ஒரு பேட்ரியார்க்கல் நோஷனோட பொலிட்டிசைஸ்டான ஒரு மேல் பவர் டாமினேஷன் தான் இந்த ஹெட்ரோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதான் இந்த ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட்டை சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட் இன்னும் ஒரு எக்ஸ்டென்ட் போய் என்ன சொன்னாங்கன்னா, மேல் ஜெனிட்டல் ஆர்கன் இஸ் யூஸ்ட் அஸ் அ டெரர் வெப்பன் அகெயின்ஸ்ட் ஃபீமேல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஹெட்டிரோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப் வேண்டாம், லெஸ்பியானிசம் ஓகே, எங்களுக்கு வந்து இந்த ஹெட்ரோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் மேலோட போகும்போது தான் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, அதனால் எங்களுக்கு லெஸ்பியானிசமும் ஓகே தான், நாங்கள் பாட்டுக்கு பெண்களாக தனியாக ஒரு சமூகமாக வாழ்ந்துட்டு போயிடுறோம் அப்படிங்கிறதான் இந்த ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த ரேடிக்கல் ஃபெமினிஸ்டோட ஒரு வெர்ஷன் தான். ஸோ
அந்த ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட் எல்லாம் சேர்ந்து தான் இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக ஆக்டிவாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ரைட், ஃபைன். இப்போது இந்த 4B மூமெண்ட்டை எப்படி நம்ம யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படிலாம் பார்க்கணுன்றதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஷனலில் பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி அப்படின்னு ஒரு விஷயம். அண்டு GS 1 வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஃபிலாசபிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது சிலபஸில். ஸோ பொலிட்டிக்கல் ஃபிலாசபிஸ்லையுமே நீங்கள் இந்த ரேடிக்கல் ஃபெமினிசமை ஒரு சிலபஸ் ஓரியன்ட் கான்டெக்ஸ்டாகவே நீங்கள் பர்சீவ் பண்ண முடியும் டெஃபினட்டாக. ஏன்னா இது இப்போ கரண்ட் அஃபேராகவும் ஆயிடுச்சு. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், போன வருஷம் ப்ரிலிம்ஸில் இந்த 4B மூமெண்ட்டை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அந்த கொஷின் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி லிங்க் பண்ணினீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. கொஷின் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ப்ரிலிம்ஸ் 2024 இந்த கொஷினை. கன்சிடர் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ்: 1 இட்டாலி, 2 ஜப்பான், 3 நைஜீரியா, 4 சவுத் கொரியா, 5 சவுத் ஆஃப்ரிக்கா. Which of the above countries are frequently mentioned in the media for their low birth rates, aging population or declining population? Options: A 1, 2 and 4, B 1, 3 and 5, C 2 and 4 only, D 3 and 5 only. Right, fine. இப்போ இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆன்சர் கிடையவே கிடையாது. நிறைய ஆர்டிகிள்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் கிராஸ்பிங்ஸ் ஃப்ரம் வேரியஸ் நியூஸ் சோர்சஸ், காலம்ஸ் அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி கொஷின்லாம் ஆன்சரே பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு ஒரு சிங்கிள் பாயிண்ட் சோர்ஸ் ஃபார் ஆன்சர் அப்படின்றது கிடையாது. நம்ம இந்த 4B மூமெண்ட்டை பற்றி பேசும்போதே வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியில், சவுத் கொரியாவில் தான் ஃபஸ்ட் இந்த 4B மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள், சவுத் கொரியாவில் 4B மூமெண்ட் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குன்றப்போ மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் குறையும். மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் குறையும் போது அங்கே டிக்ளைனிங் பாப்புலேஷன் இருக்கும். இப்போ கொஸ்டினில் பாருங்கள், டிக்ளைனிங் பாப்புலேஷன் அப்படின்னு அதை தான் கேட்டிருக்காங்க, லோ பர்த் ரேட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் வந்து சவுத் கொரியா ஒரு ஆப்ஷனாகவும் இருக்குது. ஸோ சவுத் கொரியா இஸ் ஒன் ஆப்ஷன், ரைட். அதே மாதிரி இட்டாலி, ஜப்பான்லேயுமே வந்து ஏஜிங் பாப்புலேஷன் ஆர் டிக்ளைனிங் பர்த் ரேட் அப்படிங்கிறது அப்சர்வ்டு ஃபினாமினா தான், பேஸ்ட் ஆன் டிஃபரெண்ட் ரிப்போர்ட்ஸ், ஸ்டடீஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ், ரைட். இப்போது இந்த கொஷினை ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ 4B மூமெண்ட் இதெல்லாம் நிறைய யோசிக்கணும். சவுத் கொரியா வருமா, சவுத் ஆஃப்ரிக்கா வருமா, இல்லை சவுத் கொரியாவில் 4B மூமெண்ட் ஓடுது, ஸோ டெஃபினட்டாக அங்கே குறையும், இப்படிலாம் நம்ம யோசிக்கணும். ஒரு மாதிரி இது பெர்முடேஷன் காம்பினேஷனாக யோசிக்கிறதுக்குமே இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் என்னன்னா இதெல்லாம் வராதுன்னெலாம் யோசிக்கிறாங்க. பசங்களே வந்து சார் இதெல்லாமா கேட்பாங்கன்றாங்க. அப்படி இல்லை, ஒரு இதுக்கும் இந்த சொசைட்டியில் இம்பேக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக அது ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இந்த மெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பான்டேனிட்டி இன் தாட் ப்ராசஸ் அண்ட் பாயிண்ட் ஜென்ரேஷன் ஒரு இது இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி வைடு டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அண்ட் மூமெண்ட் ரிலேட்டட் திங் ஆல் ஓவர் த வேர்ல்டு, நாட் ஜஸ்ட் இந்தியாவில், ஆல் ஓவர் த வேர்ல்டே இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட், இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூமெண்ட் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தையும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ, ரைட். ஸோ இந்த 4B மூமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ லைம்லைட்டில் வர்றதுனால நீங்கள் மெயின்ஸுக்கு GS 1 ரேடிக்கல் ஃபெமினிசம் பேஸ்ட் கொஸ்டினே எதிர்பார்க்கலாம் டெஃபினட்டாக, சரிங்களா. ஏன்னா ரேடிக்கல் ஃபெமினிசம்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் ஃபிலாசபின்னு GS 1 சிலபஸில் வந்துடும். அண்ட் ஆப்ஷனல் படிக்கிறவங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, சோஷியாலஜியாக இருந்தாலும் சரி, அந்த ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இம்பார்ட்டண்ட்டு தான், ரைட். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரியான மூமெண்ட்ஸை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடாதீங்க. இது தேவையில்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதில் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது, இதில் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி இருக்குது, சோஷியோ பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம டெஃபினட்டாக அதை புரிஞ்சுக்கணும். அது வந்து நமக்கு ப்ரிலிம்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணும், மெயின்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணும், ரைட். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் சார் கிட்ட தான் வந்து ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டது. அவங்க வந்து கரெக்ட் பண்ணி இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணும்போது எனக்கு பேசிக் ஐடியா ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து உள்ளே வந்தது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம், பேசிக்ஸ் வந்து கரெக்டான இடத்துல கரெக்டாக படிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் எனக்கு பேசிக்ஸ் வந்து இங்கே இந்த ரொம்ப நல்லா கற்றுக்குது சார். உங்களோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்கோர் எவ்வளோ? ஐ ஃபர்காட். நீ சொன்னீங்க, பட் ஐ 286. ஓ கிரேட். தெரியல, தெரிஞ்சால் ப்ரொமோட் பண்ணியிருக்கலாமே. இல்லை எனக்கு ஞாபகமே இல்லை, உங்கள் ஸ்கோர் ஞாபகம் இல்லை. 286ங்கிறது ரொம்ப சூப்பர் ஸ்கோர் இல்லை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கோர். 286ங்கிறது ரியலி குட் ஸ்கோர் இல்லையா?